சரி, இப்போ தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே இதையெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க பட்ஜெட்ல இருந்து உங்க வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் ஒரு சிம்பிளான வழிய இப்ப பார்க்க போறோம். உங்க கனவு வீட்டை ஒரே ஸ்ட்ரெச்ல கட்டி முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத பல கட்டங்களா, அதாவது ஃபேஸஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வீட்டோட ஸ்ட்ரக்சர், பிளான், முக்கியமான ஃபினிஷிங் வேலைகளை மட்டும் முடிங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷம் உங்ககிட்ட காசு சேரும்போது மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், ஃபேன்சி லைட்டிங்னு ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இப்படி பண்றப்போ பெரிய பாரம் தெரியாது. இதுலேந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, மொத நாளே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு அவசியமில்ல. ஆனா, மொத நாள் செய்ய வேண்டிய சரியான விஷயங்களை கரெக்டா செஞ்சாகணும். அதுதான் முக்கியம். செலவை மிச்சப்படுத்த இன்னும் சில சூப்பர் ஐடியாஸ் இதோ உங்களுக்காக. சின்ன இடத்துல ஸ்மார்ட்டா பிளான் பண்றது, ஓபன் லேஅவுட் மூலமா வீட்டை விசாலமா காட்டுறது, மல்டி யூஸ் ஃபர்னிச்சர் வாங்குறது, அப்புறம் நம்ம ஊர்லயே கிடைக்கிற தரமான பொருட்களை யூஸ் பண்றது. இது எல்லாமே உங்க பட்ஜெட்குள்ள பெரிய மாற்றத்தை உருவாக்கும். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?